ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும். தமிழக தேர்தல்களும் பரபரக்க தொடங்கியிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சில பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கின்றன. சில பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் கேட்ட தொகுதிகளை விட குறைவான தொகுதிகள் என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கேட்டதாகவும் மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அவர்கள் திடமாக இருப்பதாகவும் முன்னரே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் நாளை ஒரு அவசர ஆலோசனைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு இந்த அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த அவசர ஆலோசனை கூட்டம் மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து எதனால் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கு? பேச்சுவார்த்தை பற்றி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன இப்போது வரைக்கும்? விரிவாக பதிவு பண்ணுங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர், நிர்வாக குழு, செயற்குழு கூட்டம் அவசர ஆலோசனை கூட்டமாக நாளை நடைபெறும் என்று மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில குறைந்தது 6 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் டார்ச்லைட் சின்னத்துலதான் நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா திமுக கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் தான் ஒதுக்குறதுக்கு முன்ன வர்றாங்க. அந்த 2லயுமே திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துலதான் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்படுறதுல தொடர்ந்து ஒரு சிக்கல் நீடித்து வருது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 4% வாக்கு வங்கி இருக்கு. நகர்ப்புறங்கள்ல நாங்க கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம். அதனால 6 இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக 2 இடம் தான் கொடுக்க முன்வராங்கிறதுனால நாளைய தினம் நிர்வாக குழு, செயற்குழு கூட்டத்துல முக்கிய முடிவை கமலஹாசன் எடுக்க இருப்பதாக சொல்லப்படுது. நாளைய கூட்டத்துக்கு பிறகு திமுக கூட்டணியில தொகுதிகளை எத்தனை கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படலாம் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும்.